குயிக் ட்வீட், இந்த மூவி இருக்கேன் இல்ல, இது வந்து ஆடியோ லான்ச் போகும் அப்படின்றது ஒரு செலிபிரிட்டி எல்லாம் அதை போடுவாங்க. வேற யார் போடுவாங்க? கம்பெனிஸ் போடுவாங்க. சொல்ற மாதிரி ஐபோன் வந்து ஐபோன் 18 செப்டம்பர்ல லான்ச் ஆக போகுது, ஒரு ட்வீட் மாதிரி அவங்க போடலாம். வேற யார் போடுவாங்க ஜாஸ்தி யூஸ் பண்றது? பொலிட்டீஷியன்ஸ். ஓகே, வேற அதுக்கு அடுத்தது மினிட் பை மினிட் அப்டேட் வேணும்னா யார் போடுவோம்? நியூஸ் சேனல்ஸ். ஸோ நியூஸ் சேனல்ஸ், செலிபிரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ், பிசினஸஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் மேக்சிமம் இந்த ட்விட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்விட்டர் வந்து நவ் இட் இஸ் ஆக்சுவலி எக்ஸ். ஹூ ஓன்ஸ் எக்ஸ்? எலான் மஸ்க். ஸோ யூஎஸ்ல தான் வந்து ஜாஸ்தி க்ரௌட் இருக்காங்க. அண்ட் ஏஜ் கேட்டகரி லைக் வித் ஒரு 45 இயர்ஸ்க்குள்ளவ தான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்சி க்ரௌட் இது ஆக்சுவலி கம்பேரிட்டிவ்லி லெஸ். அந்த மில்லினியல் க்ரௌடு தான் வந்து இஸ் ஆக்சுவலி யூசிங் மோர். ஓகே, ஸோ நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது யாரை நீங்க டார்கெட் பண்றீங்கன்றத பார்த்து நீங்க அங்க கொடுக்கணும். ஸோ இப்போ நான் ஒரு 1500 rupees worth டிஷர்ட் அப்படின்னா, should I target Meta or should I target X? எக்ஸ். ஏன்னா என்னோட ஆடியன்சஸ் அதாவது கன்சிடரபிளி கொஞ்சம் வெல் டு டூ இருக்கிறவங்க எக்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்றது ஒரு பெர்செப்ஷன். ஸோ அதனால என்னோட ப்ராடக்ட் எந்த லெவலுக்கு இருக்குன்றத பார்த்து நாங்க கொடுக்கலாம். எஜுகேஷனுக்கு எஸ் யூ கேன் கிவ், வெப் டெவலப்மெண்ட் இதுக்கெல்லாம் நீங்க கொடுத்துக்கலாம். ஆனா நான் ஒரு தோசா மேக்கருக்கு நான் கொடுக்க முடியுமா? That may not be suitable here. That may be suitable in Meta. சரியா? ஸோ இங்க ஓரளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டியான அடோபி இதுவங்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் there are billions of users using X. 1.3 billion accounts are created on Twitter and 353 million are active users. இது 24 கணக்கு, சரியா? And 500 million tweets per day. Is number one platform for discovery. 7 million people on Twitter seeking discover what's new. Next 10 அப்படின்னா ஒரு இதுல இருக்காங்க. 43% Twitter users are on platform daily. Twitter யூஸ் பண்ண பழகிட்டீங்கன்னா you'll be addicted to that. அதாவது எனக்கு குயிக் பைட்ஸ் வேணும், ரொம்ப இலாபரேட்டாலாம் எனக்கு வேண்டாம், குயிக்கா எனக்கு எல்லாம் வேணும்னா then you can. நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்குள்ள போனீங்கன்னா நீங்க நியூஸ் சேனல் பார்க்கணும் அவசியம் இல்லை, எல்லாம் அதுலயே இருக்கு. As I said, 56% of Twitter US தான் வந்து வராங்க. Male 44. Out of male interviewers, 24% use Twitter, and female வந்து 21% use internet. So Twitterல வந்து நீங்க if you go to Twitter or Twitter X அப்படின்னா வந்து this will be the dashboard. Ads-க்கு word limit பார்க்கலாம் when we go there, but normal post பண்றதுக்கு you will be having a word limit of 280 characters. 160 இருந்தது, இப்ப 280. If you are a premium user, some 25,000 characters are allowed. நீங்க ஃப்ரீ யூசர்னா 280 characters allowed. So இப்போ இது Elon Musk ஓட ஃபர்ஸ்ட் டே வருது. Next, let us see if there are any sponsored. Myntra sponsored ad. So it's an sponsored ad. So இந்த மாதிரி உங்க அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். So I think இங்க வந்து there are character limit. Okay. So likewise you create an account and then go to more and click ads. Okay. The ads போனீங்கன்னா இந்த மாதிரி டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். இந்த டேஷ்போர்ட் ஆக்சுவலி லாஸ்ட் பேட்ச் கிடைக்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி நல்லாவே இருந்தது இந்த டேஷ்போர்ட். மேல இருந்தது, அப்படி மேல ஹோவர் பண்ண எல்லாம் டிஸ்பிளே ஆகுற மாதிரி இது கொஞ்சம் மாத்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து நான் அந்த மாதிரி மாத்திருக்கேன். எதுக்கு இப்படி மாத்துறானுங்கன்னு புரிய மாட்டேங்குது. பிரீமியம் அக்கௌண்ட் கிடையாது, இங்க நீங்க ஆட் இல்லாம ரன் பண்ணலாம். பிரீமியம் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ஏதோ பெண்டிங்ல இருக்கு காமிக்குது. நான் வந்து பில்லிங் எதுவுமே நான் வந்து ஆக்டிவேட்டே பண்ணல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், எனி ஆட்ஸ் ரன் பண்றதுக்கு நேற்று ஒரு ப்ராசஸ் சொன்னேன். வாட் இஸ் தட்? ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன், ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். கன்வர்ஷன், தென் ஈவென்ட், தென் ஆடியன்ஸ் அண்ட் தென் ஆட். அதான் கன்வர்ஷன். ஓகே. ஸோ இங்க வந்து யூ வில் பி ஹேவிங் ஈவென்ட்ஸ் மேனேஜர். லிங்க்டின்ல இடம் இருந்துச்சு.
சிக்னல்ஸ் மேனேஜர். சரி, மெட்டால என்ன இருந்தது? கேம்பெயின் மேனேஜர் என்ன? மெட்டா. ஈவென்ட் மேனேஜர். கூகுள் ஆட்ஸ்ல அதுல எங்க இருந்துச்சு? அதுல கோல்ஸ், சம்மரி அண்ட் கிரியேட் கன்வர்ஷன். ஓகே, ஸோ இங்க வந்து ஈவென்ட்ஸ் மேனேஜர். இட்ஸ் வெரி சிம்பிள். ஈவென்ட்ஸ் மேனேஜர் போனீங்கன்னா இங்க மேல இதுல வெப்சைட் பிக்சல் இருக்கும். மண்டே வந்து உங்களுக்கு நான் கூகுள் டேக் மேனேஜர் எடுப்பேன். ஸோ கூகுள் டேக் மேனேஜர் எடுக்கும்போது நீங்க கோடெல்லாம் நீங்க எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. டேரக்டா இந்த ஐடி இருக்கு இல்லையா, ஐடி மட்டும் தான் உங்களுக்கு தேவை. ஓகே, ஸோ அண்டில் தென் இப்போ கூகுள் டேக் மேனேஜர் வந்து ஓகே எனக்கு யூஸ் பண்றதுக்கு அவ்வளவு தெரியல அப்படின்னா, தென் யூ கேன் கோ டு மேனுவல். இங்க வியூ கோட். வியூ கோட் இங்க ஹெடர் செக்ஷன்ல நீங்க இந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணணும். இங்க எக்ஸ் பிக்சல் ஹெல்பர் நம்ம மெட்டா கூட வச்சிருந்தோம்ல, மெட்டா பிக்சல் ஹெல்பர், அதே மாதிரி எக்ஸ் பிக்சல் ஹெல்பர் இருக்கு. நமக்கு டேக் எக்ஸ்ப்ளோரர்ன்ற பிளகின் இருந்தாவே ஆமா, நீங்க மொத்தமா எல்லாத்துக்குமே பேஸ் டேக்னு வச்சுக்கோங்க, இல்ல எல்லாத்துக்குமே பிக்சல்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி புரியுதோ அதை நீங்க யூஸ் பண்ணீங்க. ஒரு இன்டர்வியூ போகும்போது கேட்பாங்க கூகுள்ல வந்து வாட் இஸ் கால்ட் அஸ், இட் இஸ் கால்ட் அஸ் கூகுள் டேக், பட் ஐ கீப் தட் அஸ் பிக்சல். ஏன்னா ட்விட்டர்ல, லிங்க்டின்ல, எனக்கு தெரிஞ்சு ரெடிட் குவாராலையும் பிக்சல் தான் வரும்னு நினைக்கிறேன். ரெடிட் குவாரா யூ நீட் டு ப்ரிப்பேர் திஸ் 2 days. சாட்டர்டே சண்டே இருக்காது. லிங்க்டின் இப்போ இது பாக்குற அந்த இருக்கு இல்லையா ட்விட்டர், இதே மாதிரி தான் அதுவுமே கன்வர்ஷன்ஸ் வந்து எல்லாமே சேமா இருக்கும். 1-2 ட்வீக்ஸ் மட்டும் மாறும். அண்ட் யூ நீட் டு பிரசன்ட் தட் டு. ஓகே, சோ இத வந்து காப்பி பண்ணி ஹெடர் செக்ஷன்ல போடணும். லிங்க்டின் எங்க பேஸ்ட் பண்ணனும்? ஃபூட்டர்ல பண்ணனும். மெட்டா எக்ஸப்ட் லிங்க்டின் எவ்ரிதிங் கோஸ் இன் ஹெடர். சரியா? நீங்க கூகுள் டேக் மேனேஜர் யூஸ் பண்ணீங்கன்னா ஹெடரா ஃபூட்டர்ன்றது நீங்க கவலைப்பட தேவையில்லை, அதுவே கொண்டு போகும். ஓகே, அதுக்கு அடுத்தது யூ நீட் டு ஆட் ஈவென்ட். ஈவென்ட் நேம் சாம்பிள் பேஜ். ஈவென்ட் டைப் என்ன? பேஜ் வியூ தான். டிஃபைன் வித் கோட் ரெக்கமெண்டட்னு போடுறாங்க. ஆக்சுவலி கோடு கொண்டு போய் பேஸ்ட் பண்ணா ரெக்கமெண்டட்னு சொல்றாங்க. பட் இதுவே போதுமானது. ஏன்னா ஒரு சில டைம் வந்து இதோட அக்யூரசி இதுக்கு வராது. ஓகே, உள்ள வெப்சைட்டுக்குள்ள கோட் இருந்தா வெப்சைட்டோட கம்ப்ளீட் ஆக்சஸே வந்து ட்விட்டருக்கு இருக்கிற மாதிரி. ஸோ அந்த அக்யூரசி இருக்காதுன்னு சொல்றாங்க. பட் ஃபைன், நம்ம போக போக இதெல்லாம் வந்து போயிடும். இந்த கோட் எடுத்து கொண்டு போய் பேஸ்ட் பண்ண அப்படின்றலாம் போயிடும். அடுத்தது வரும். வந்துட்டு சொல்லும் என்ன பேஜ்னு மட்டும் சொன்னா போதும், நானே கொண்டு எல்லாம் பண்ணிக்கிறேன்ற அளவுக்கு அது வந்துடும். ஸோ டிஃபைன் வித் யூஆர்எல் ரூல்ஸ். ஆல் வெப்சைட் விசிட்டா இல்ல யூஆர்எல் கண்டெய்ன்ஸ் இல்ல எக்ஸாக்ட் யூஆர்எல். யூஆர்எல் கண்டெய்ன் சாம்பிள் கொடுத்துட்டு எனக்கு போஸ்ட் என்கேஜ்மெண்ட் அட்ரிபியூஷன் விண்டோ எனக்கு எவ்வளவு இருக்குது? மேக்ஸிமம் 30 days. போஸ்ட் வியூ அட்ரிபியூஷன் 7 days வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். 7 days, 30 days, இதுவும் 30 days இருக்கு. அது போஸ்ட் வியூ பண்ணிட்டு எவ்வளவு நாள் ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு பாக்குறது. ஓகே, அண்ட் கிரியேட் ஈவென்ட். ஈவென்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நான் பிக்சல் எல்லாம் எதுவும் போடல. நீங்க பிக்சல் போட்டு சாம்பிள் பேஜ் போனீங்கன்னா இங்க ஆக்டிவ் ஆயிடும். ஓகே, சோ ஈவென்ட் முடிஞ்சது. ரெண்டாவது யூ நீட் டு ஆட் ஆடியன்சஸ். சரியா? இங்க 2 ஆடியன்ஸ் தான். கிரியேட் ஆடியன்ஸ். ஒண்ணு உங்ககிட்ட லிஸ்ட் இருந்தா லிஸ்ட் அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லனா வெப்சைட் ஆக்டிவிட்டி. நம்மளோட இவங்களோட பேரு, மெயில் ஐடி, மொபைல் நம்பர் என்ன இருக்குதோ அதை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் இருந்ததுன்னா நீங்க காமிக்கும் உங்களுக்கு அப்லோட் பண்றதுக்கு. drop your file here or browse அப்படின்றது. அது உங்களுக்கு நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அது இருந்தாவே இது கண்டுபிடிச்சு. இப்ப மெட்டாவுக்கெல்லாம் அதுவே ஒரு ஃபார்மேட் இருக்கும். இந்த ஃபார்மேட்ல வேணும். இங்க ஃபார்மேட் வந்து இங்க எது ஃபார்மேட் கொடுக்கல, இங்க ஃபார்மேட் கொடுக்கல. பட் இது மூணு மேண்டேட்டரி: நேம், இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர், இஃப் பாசிபிள் லொகேஷன். கிரியேட் ஆடியன்ஸ் அண்ட் வெப்சைட் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் இங்க வந்து மே டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல். வெப்சைட் டேக் அந்த இப்ப நம்ம வச்சிருக்கிற அதே டேக் தான். இங்க ஆல் விசிட்டர்ஸ் யூஆர்எல் கண்டெய்ன்ஸ் எக்ஸாக்ட் யூஆர்எல். யூஆர்எல் கண்டெய்ன்ஸ் என்னது? சாம்பிள். கிளியர்? அண்ட் கிரியேட் ஆடியன்ஸ். கிரியேட்டிங்
an audience is created. Okay, an audience is created. Next, இங்க ஆப் மேனேஜர் இருக்கு. அதாவது நீங்க இங்க ஆப் ஆட் ரன் பண்ணணும்னா மற்றதுல எல்லாம் எப்படி இருந்துச்சு, உங்க பிளே ஸ்டோர்லயோ ஆப் ஸ்டோர்லயோ இருந்தா போதும். இங்க அது மட்டும் பத்தாது, ஆப் ஸ்டோர்ல போயிட்டு யூ நீட் டு ஆட் அன் ஆப். ஓகே, இப்போ ஐம் கோயிங் டு கூகுள் பிளே ஆப் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இங்க வந்து கூகுள் பிளே இருக்கும். என்ன சொல்லுதுன்னா, இந்த .com இருக்கு இல்லையா, இப்ப நான் இந்த ஆப் எடுக்கிறேன். இந்த ஆப் எடுத்துட்டு காப்பி லிங்க் அட்ரஸ், சரியா, இது பிளே ஸ்டோர் அது பிளே ஸ்டோர். and I am going to one of the app and I am right clicking it, copy link address. and நேரா இங்க வாங்க, இங்க பேஸ்ட் பண்ணிட்டு இங்க என்ன போட்டிருக்கு, எனக்கு இந்த .com இருந்து போதும் அப்படின்னு போட்டிருக்கா. so I am removing this. ஓகே, அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா இங்க பாரு, இங்க .com id equal to .com. so இதெல்லாம் ரிமூவ் பண்றேன். .com ஆல்ரெடி இந்த ஆப் ஆட் பண்ணி வச்சிட்டேன். so I'm giving add app added successfully. எங்க the arrowsன்றது இங்க it has been added. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்க ஆட் பண்ணலாம். நீங்க எந்த ஆப் வேணா ஆட் பண்ணிக்கலாம், ஆனா நீங்க அதுல கன்வர்ஷன் ஆட் பண்ணாதான் உங்க ஆட் வந்து ரன் ஆகும். நம்ம ஆப் இல்லாதனால we cannot do that. ஓகே, சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க ஆட் பண்ணி வெச்சுக்கோ. then we will go to, இப்போ இங்க கம்போசர்னு ஒன்று இருக்கு. இந்த கம்போசர் வந்து நேம், உங்களோட டிஸ்கிரிப்ஷன், டெஸ்டினேஷன், இதெல்லாம் நீங்க முன்னாடி இந்த மீடியாலாம் நீங்க ஆட் பண்ணி வைக்கலாம். அது எதுக்குன்னா அந்த ஆடை வந்து ஈஸியா நீங்க அங்க புல்லின் பண்றதுக்கு, இல்லைன்னா மேனுவல் நீங்க ஆட் பண்ண அவ்வளவுதான். முன்னாடி வந்து மீடியா மேனேஜர்ன்றது, மீடியா மேனேஜர்ல என்னன்னா நீங்க முன்னாடியே அந்த இதெல்லாம் அப்லோட் பண்ணி வச்சிடலாம், போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சிடலாம், அங்க போனா எடுத்து யூஸ் பண்ற மாதிரி. இப்ப அதெல்லாம் காணும், நிறைய எடுத்து விட்டாங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு கேம்பெயின். இதுல எல்லாம் நேற்று லிங்க்டின்ல பார்த்த மாதிரி எவ்ரி கேம்பெயின் வில் பி தி சேம், எந்த சேஞ்சுமே இருக்காது. ஓகே, ஏன்னா கேட்லாக் இருந்தது, ஆனா இப்போ கேட்லாகும் காணும். அது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில அக்கௌண்ட்டுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரீச், குட் ஃபார் பிராண்ட் அவேர்னஸ் அண்ட் இம்ப்ரெஷன், அண்ட் கிவ் நெக்ஸ்ட். ஆட் குரூப் நேம் கொடுங்க. டெய்லி பட்ஜெட் இங்க உங்களுக்கு டாலர்ஸ்ல தான் வரும், சரியா, டாலர்ஸ் வரும். அண்ட் இங்க டைம் வந்து நீங்க செட் பண்ணும் போதே இதுல ஆஸ்க் ஃபார் த டைம் ஜோன். அந்த டைம் ஜோன் உங்களுக்கு வந்து டாக்கா தான் வரும், பங்களாதேஷ், கொல்கத்தா வர மாட்டேங்குது. ஓகே, நவ் ட்ரை அகெயின். நான் கிரியேட் பண்ணும்போது போன பேட்ச் கிரியேட் பண்ற வரைக்கும் டாக்கா தான் வந்துட்டு இருந்தது, அது பங்களாதேஷோட கேபிட்டல். நீங்க பாருங்க, அப்படி இருந்துச்சுன்னா டைம் ஜோன், நம்மளோட டைம் ஜோன் கொல்கத்தா, சரியா. ஸ்டார்ட் டைம், எண்ட் டைம், that you can do that. Demography, location, இவங்க நானுங்க அதை வனிதா மேம். கிளாஸ் இருக்கா? கிளாஸ் இல்லாம ஏன் இன்னைக்கு ஏன் கிளாஸ் இருக்காது? அவங்க வரல இருக்காங்க. அவங்க எதுக்கு புரியல.
பேக் போயிட்டா only you can do all these things. அங்க கூட பண்ணிருக்காரா? அப்ப டிவோர்ஸ் மட்டும் போயிருக்கு. அது முடியாது இல்ல, அது முடியாது. லாங்குவேஜ் இங்கிலீஷ். நான் சொல்றேன் கேளு, சிம்பிளான ஒரு விஷயம். 8 மாசம் இல்ல 9 மாசம் வேலை செய், காசை சம்பாதிச்சுட்டு 3 மாசம் வேர்ல்டு டூர் போயிரு. ஒரு சில விஷயத்துல சல்மான் கானை வந்து ரோல் மாடலா எடுத்து வாழ்க்கை நல்லா இருக்கும். வெரி டேஞ்சரஸ். ஓகே, இங்க வந்து ஜெண்டர் யூ கேன் செலக்ட், ஏஜ் ரேஞ்ச் வந்து எனக்கு 18 and இது வரைக்கும் வேணும்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். 24, 34 அவ்வளவுதான் இருக்கும். உங்களால வந்து யூ cannot select like 18 to 21 அப்படி செலக்ட் பண்ண முடியாது. அப்படிலாம் சொல்ல முடியாது. It depends upon your product. வந்து ஆப்டிமைஸ் பிரச்சனை. அது போனா இதுலயும் ஸ்கிரீன் ஷேரிங் கட் ஆயிருது. கூகுள் மீட் பண்ண அப்படி இல்லையே, இது வரைக்கும் அப்படி இல்லையே. We lost connection காமிக்குது. You lost your network connection, trying to reconnect. அதெல்லாம் இருக்குது நல்லா. சரி, இப்போ டிவைஸ் மாடல் ஓகே. ஐபோன் கொடுக்கணுமா? iPhone, if you want to target a specific model, then you can target the specific phone model. Carrier உங்களோட நெட்வொர்க். ஆமா, ஆப்ஷனல். ஏர்டெல் இது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். whichever கனெக்ஷன் வேற ஏதாவது கண்ட்ரில இருக்கும். கஸ்டம் ஆடியன்சஸ், இஃப் யூ ஹேவ் கிரியேட்டட் இன் கஸ்டம் ஆடியன்ஸ், நம்ம முன்னாடி அந்த கஸ்டம் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அது நமக்கு இன்னும் எதுவும் ஆக்டிவ் ஆகல. அது இருந்ததுன்னா இட் வில் ஷோ இட் ஹியர். இது வந்து இம்ப்ரெஷன் தான். இது ஆட்டோ பிட்லயே விட்டுருங்க. ஃப்ரீக்வன்சி கேப், ஃப்ரீக்வன்சினா என்ன? மெட்டால பார்த்தோம், எவ்வளவு தடவை ஒரு வாரத்துக்கு ஒருத்தருக்கு காமிக்கணும் அப்படின்ட்டு. பிளேஸ்மெண்ட், ஆல் பிளேஸ்மெண்ட் ஆர்எல்ஸ் சூஸ் திஸ் ஒன். இதுல வந்து தேர்ட் பார்ட்டி இருக்காது, எல்லாமே ட்விட்டருக்குள்ளதான் இருக்கும். So leave as like that. So the placement mesh. Google ad முடிஞ்சு, மெட்டா ad முடிஞ்சு, லிங்க்டின் ad முடிஞ்சு, கடைசி ட்விட்டர் ad உட்காந்துருக்கு. இப்போது பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்கிறேன். ஆட் எங்க காமிக்கணும்ன்றது. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட். உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்றது உங்களோட யூ கேன் சூஸ் ஃப்ரம் ஹியர். இப்போ நம்ம மெட்டா ரன் பண்ணோம் இல்லையா, நான் சொன்னது ஆக்ஸ்போர்டுக்கு வந்து ரன் பண்ண, ஒரு வெபினாருக்கு ரன் பண்ணேன், ஆனா வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ஆக்சுவலி அது ரொம்ப நல்ல ஆடியன்ஸா இருந்தது. ஸோ
ஸோ நீங்க பிளைண்டா நீங்க இந்த இன்ட்ரெஸ்ட் டெமோகிராஃபி எல்லாம் கொடுக்காம ரன் பண்ணீங்கன்னா கண்ட ஜங்க் லீட உங்களுக்கு ஒன்று கொடுத்துரும். அது 100 லீடு எனக்கு வேணும் ஆனா குவாலிட்டி வேண்டாம் அந்த மாதிரி ரன் பண்ணுங்க. எனக்கு 10 லீடு போதும் ஆனா குவாலிட்டியா வேணும்னா சூஸ் டிஃபைன் யுவர் ஆடியன்ஸ் அண்ட் ரன். கீவேர்ட்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூ கேன் சூஸ் அண்ட் ரன். அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை பத்தி தேடுனவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் காமிக்கும். Target audience by keyword they are searched, posted or engaged with. Your follower look alike-na அதாவது எனக்கு இந்த அக்கவுண்ட் இருக்குது, இதுல இருக்கிற ஃபாலோவர் மாதிரி ஆடியன்ஸ் எனக்கு காமிக்கணும். கம்பெனி அதே மாதிரி தான். ஸோ இங்க வந்து நான் நீல் பட்டேல் கண்டிப்பா நான் ஸ்பெல்லிங்க தப்பா நீல் பட்டேல். ஸோ இந்த நீல் பட்டேல் இந்த 4.7 lakh இருக்கிற ஃபாலோவர்ஸ் மாதிரி எனக்கு வேணும்னா யூ கேன் கிவ் தட். ஆக்சுவலி நீல் பட்டேல ஃபாலோ பண்றவங்கன்னா தே ஆர் கம்பல்சரிலி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கிறது. இப்போ செம்ரஷ் ஃபாலோ பண்றாங்க அந்த மாதிரி கம்ப்ளீட்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ நான் வந்து ஒரு டிஷர்ட் நெக்ஸ்ட் அந்த ஸ்பைடர்மேன் மூவி ஏதாவது வருதா, சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் ஏதாவது வருதா, என்ன சொல்றது சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் ஒன்று வருது. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு மார்க்கெட் தட், இல்ல இப்போ அடுத்த FIFA ஃபுட்பால் வருது, ஐ வாண்ட் டு மார்க்கெட் தட் பிரேசிலோட டிஷர்ட் இல்ல அர்ஜென்டினா டிஷர்ட் மார்க்கெட் பண்ணா நவ் whom should I target? FIFA, அர்ஜென்டினா, பிரேசில் ஃபேன்ஸ் மாதிரி பிரேசில் ஃபுட்பால், பிரேசில் ஃபுட்பால் அது பார்க்கணும். இங்க வந்து ஜஸ்ட் 282 ஃபாலோவர்ஸ் தான் இருக்குது. ஸோ அஃபிஷியல் ஹேண்டில் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். FIFA 15 மில்லியன் இதெல்லாம் இங்க 12.8 FIFA வேர்ல்டு கப் அந்த மாதிரி, இல்ல கிறிஸ்டியானோ ரொனால்டோ அந்த மாதிரி நீங்க போர்ச்சுகல் தானா நீங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோ அந்த மாதிரி நீங்க டார்கெட் பண்ணலாம். இப்போ நான் ஸ்பைடர்மேன் தானே whom should I target? மார்வல் என்டர்டைன்மெண்ட், மார்வல் ஸ்டுடியோஸ் அந்த மாதிரி நீங்க டார்கெட் பண்ணலாம். ஏன் இப்படி பண்றது சொல்லு. ஐயோ ஓகே சரி. நயன்தாரா எவ்வளவு இருப்பாமா? நயன்தாரா 3.3 மில்லியன். இன்னைக்கு ஹீரோ யார் ஃபேவரட் ஹீரோ? என் புருஷன் தான் சொல்லிடுறாங்க. சூரியகுமார் யாதவ்னு வருது. ஆக்டர் சூர்யாவை மாலை கூட மதிக்கலையோ. SJ சூர்யா முதற்கொண்டு வா. இங்கதான் சூர்யா இல்லையே. ஆக்டர் சூர்யாவா? ஆக்டர் சூர்யா ஆர்யா சூரிய சேதுபதி. சரி ஏதோ ஒண்ணு. சரி நம்ம சிஎம் எடுத்து போட்டு போமா. விஜய் மல்லியா? இது விஜய் ஆக்டர் விஜய். நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்குமா? காக்ரோச் இஸ் பேக். காக்ரோச் ஜனதா பார்ட்டி சரியா? இந்த மாதிரி இப்ப இதுல இருக்கிறவங்க யாரு? வேலை வெட்டி இல்லாதவங்க. சரியா? அப்போ எனக்கு வந்து நான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி அந்த மாதிரி எல்லாம் போடுறது இவங்களை டார்கெட் பண்ணி போட்டுருக்கேன். ஸோ ஐடென்டிஃபை ஆடியன்ஸ். இப்போ அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இருக்கிறவங்க யாரா இருப்பாங்க? மேக்சிமம் அன்எம்ப்ளாய்மெண்ட் செக்டர். தெரியாதா? டிஜிட்டல் மார்க்கெட்டர். இப்போ வந்து ஆட் கொடுத்துக்கோங்க. Here we can give description கொடுக்கலாம். அது வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கும். அது உங்களுக்கு அம்பானி அதானி மேல போறாம இருக்குது, பிஜேபி பிடிக்காதுன்னா சேர்ந்து இவ்வளவுதான் ரூல். அம்பானி அதானி மேல போறாம இருக்கா?
தப்பா பண்ணிட்டாங்க. ஓகே, டெஸ்டினேஷன் வெப்சைட் .com headline. Page specific on page name specific on ஆமா, website. அது கொடுக்கலாம். லேண்டிங் பேஜ் பேக்லிங்க் ஆகும். ஆட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். இதெல்லாம் ஏஐ. நான் பொண்ணுங்களை ஏஐ மட்டும் தான் நம்புவேன். இல்ல ஃபெமினிஸ்ட். Okay, now tell me, what do you mean by feminism? அதாவது okay, what right you don't have now in this world? இல்ல சார், உண்மையா சொல்ல போனா each and everything we has to depend on husband. Who asked? அப்ப என்ன பண்றது? யார் கேட்டாங்க டிபெண்ட் பண்ண சொல்லி? உங்களோட சொல்லுங்க, நாங்க உட்கார்ந்து எங்கேயும் போக வேண்டியது. Be independent. Who is stopping you? அதுக்கு கிளாஸுக்கு வரல, கிளாஸுக்கு சேர்ந்து இங்க வரல. சரியா? நேத்து முந்தின எங்க இருந்த? வீட்டுல. அப்ப வந்து டிபெண்டன்ட் ஆயிதான் ஆகணும். ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்றது. Okay, so go through this. இங்க வந்து பேமெண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க பேமெண்ட் தான் ஆட் பண்ணணும். லிங்க்டின்லயும் இதுலயும் வந்து பேமெண்ட் இல்லாம you cannot publish. Okay, காமிச்சது நான் டாலர்ஸ்ல சொன்னேன். அதாவது நீங்க ஒரு $10 போட்டாதான் ஏதாவது ரன் ஆகுது. இந்த லிங்க்டின்ல லிங்க்டின் இல்லையே, டெபிட் கார்டு. ஆமா, கிரெடிட் கார்டு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க கிரெடிட் டெபிட் இருக்கு. இப்ப இருக்கும், இப்ப வந்து உங்களுக்கு இருக்கும். there'll be options. பில்லிங் ஒரு தடவை போய் பாருங்க. நெஃப்ட் இருக்கும், ECS இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது. இங்க கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு, மாஸ்டர் கார்டு ஆர் விசா மட்டும்தான் அப்ரூவ் ஆகும். ரூபே அப்ரூவ் ஆகாது. நீங்க உள்ள போயிட்டு பில்லிங் டீடைல் கொடுக்கலன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எதுவுமே காமிக்காது. ஸ்மார்ட் கேம்பெயினோட ஆப்ஷன் மட்டும் தான் காமிக்கும். சரியா? ஸோ வென் யூ ஸ்டார்ட் ஆட்ஸ்ன்னு போகும்போது உள்ள பில்லிங் கேட்பாங்க. என்டர் யுவர் கார்டு டீடைல் அண்ட் கடைசியில் க்ளோஸ் பண்ணுங்க. சப்மிட் கொடுக்காதீங்க, க்ளோஸ் பண்ணிட்டு ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ மாஸ்டர் கார்டு யார்கிட்ட மாஸ்டர் கார்டு இல்லைன்னா யூ கேன் போரோ ஃப்ரம் அதர்ஸ். ஏன்னா நீங்க பேமெண்ட் கொடுக்க போறது இல்லை, ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு யூல் பி கமிங் அவுட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அவேர்னஸ் ஆர் ரீச் ஆட். சரியா? இதே மாதிரி தான் என்கேஜ்மெண்ட் தான் இருக்கும். Engagement, it is literally the same. Now I'll come to website traffic. எல்லாமே சேம் தான். அதான் சொன்ன, எல்லாமே சேம் தான். ஆப்ஜெக்டிவ் மட்டும் மாறும். ஆட் குரூப், டெய்லி பட்ஜெட், ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டைம். $1 ரன் ஆகும். ஆனா எவ்வளவு ரன் ஆகும்? லாங்குவேஜஸ் இதெல்லாமே சேம் தானே. You are not going to change any single thing. Everything is same. இருக்கு இங்கயா? லிங்க் கிளிக்ஸ் தானே. லிங்க் கிளிக்ஸ் உங்களுக்கு வந்து either லிங்க் கிளிக்ஸ் இல்ல இம்ப்ரெஷன் எது வேணும். அத நிறைய பேர் காமிக்கிறோமா, நிறைய பேர் லிங்க் கிளிக் பண்ணுவானா, you can do that. It is not about conversion, it is only about link click பண்ணி உள்ள வர்றது, அவ்வளவுதான். 95% we will not be running X apps. ஆனா நம்ம நேரத்துக்கு இந்த கிளையண்ட் வந்து எனக்கு இதுல தான் ரன் பண்ணணும்னா தெரிஞ்சு ட்விட்டர் வந்து மினிட் பை மினிட் அப்டேட் வேணும்ன்றவங்க தான் அதுல இருப்பாங்க. சோ கொஞ்சம் மூளை இருக்கிறவங்க தான் அதுல இருப்பாங்க. இல்ல, நீங்க ரிசார்ட்டுகள்ல நீங்க ரன் பண்ணலாம், பட் இட் இஸ் காஸ்ட்லி. லிங்க்டின் அண்ட் ட்விட்டர் இஸ் வெரி வெரி காஸ்ட்லி. அண்ட் நமக்கு கரெக்டான ஆடியன்ஸ் எங்க இருப்பாங்கன்னா மெட்டா. ரிசார்ட்டுக்குன்னா மெட்டால் இருப்பாங்க, கூகுள் ஆப்ஸ். that both are enough.
நான் B2B, இப்ப நீங்க வந்து ஒரு ரிசார்ட் வச்சிருக்கீங்க, இல்ல நான் ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்ட் வச்சிருக்கேன், and I'm planning only to give it to a corporate. அப்படின்னா அந்த B2B கனெக்ஷன் வேணும்னா யூ கேன் ரன் லிங்க்டின். இங்க வந்து உங்களுக்கு அந்த லிங்க்டின் அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு கேட்டா கிடையாது. பட் நான் சொல்றேன்ல, இப்போ ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு ட்விட்டர் தான் வேணும் அப்படின்னா நமக்கு தெரியாது, நம்ம சொல்லக்கூடாது. இவர் ரெடிட் அண்ட் குவாரா அதுல வந்து ஆட் ரன் பண்ணும்போது எத்தனை பேர் பார்ப்பாங்க நமக்கு தெரியாது. அங்க வர்றவங்க எல்லாமே ஒரு டிஸ்கஷன் மென்டாலிட்டியில தான் வர்றாங்க. அப்ப மேபி ஆர் மே நாட் பி அப்படின்னா. ஆனால் இஃப் சமன் இஸ் டூயிங் ஆல் த ரிசர்ச், இப்ப மெட்டாவுக்கு நமக்கு ஒருத்தவங்க வந்தா ஒரு கிளைண்ட் வந்து நம்மள ஆட் ரன் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. எல்லாம் சாட் ஜிபிடி இருந்து எடுத்து பார்த்துட்டு நீங்க அதை பண்ணுங்க, நீங்க இது அப்ப நீயே பண்ண வேண்டியதானே. why you are coming to me? if you are giving to me, give it to me. நடுவில் வந்து இன்டர்ஃபரன்ஸ் பண்ணி நீங்க டயர் 1 டயர் 2 சிட்டிஸ், ஐ நோ தட். நீ சொல்லு உனக்கு என்ன என்ன உன்னோட டார்கெட் ஆடியன்ஸ் நீ சொல்லு, நான் பண்ணிக்கிறேன். ஜிண்டால் ஸ்டீல், அதாவது ஹீஸ் டார்கெட்டிங் ஸ்டீல் பிளான்ட், சரியா? செயில் ஒன்று இருக்குது, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், தட் இஸ் கவர்மெண்ட். அங்க அவங்கள டார்கெட் பண்ணி மெட்டா ரன் பண்ணி என்ன, வாட் ஆர் யூ பிளானிங் டு டு? நீ ஜிண்டால் ஸ்டீல் ஓகே, தட் இஸ் பிரைவேட், யூ கேன் டு. டாடா ஸ்டீல் யூ கேன் டு இட். பட் செயில்ல நீங்க ரன் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நம்ம அதை ரன் பண்ண சொல்றோம். நம்ம அதை கேட்டு நம்ம ரன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லீடு வராது. ஏன் லீடு வரல? நம்மகிட்டே வந்துருக்கோம். வர்ற 1/4 பேர் சைக்கோவா தான் இருப்பேன். Plus everything is same. ஐயோ, சாட் ஜிபிடி வந்ததுக்கு அப்புறம் ஓவரா பண்றாங்க. இது வந்து ரீடார்கெட் நீங்க பண்ணலாம். சீனியர் போஸ்ட் இல்ல வந்து போஸ்ட் வந்து ஸ்பெசிபிக் கேம்பெயின், ஆர்கானிக் போஸ்ட், உங்க போஸ்ட் பார்த்தவங்கள நீங்க ரீடார்கெட் பண்றதுன்னா இதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். And give next. Save. There are no changes at all. Okay, இது வந்து லிங்க் கிளிக், புரியுதா? இங்க யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட்னா முன்னாடி நம்ம பண்ணிட்டு இருந்த ஏதாவது போஸ்ட் உங்களுக்கு வேணும்னா then you can use this one. எக்ஸிஸ்டிங் போஸ்ட் நீங்க ஆட் ரன் பண்ணது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு யாருமே ரன் பண்ணது இல்லை. யாருமே எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல யாருமே ரன் பண்ணது கிடையாது. பிகாஸ் இட் இஸ் போஸ்ட் பண்ணலாமாண்ணா? தாராளமா பண்ணுங்க. இதுல த்ரெட்ஸ்ல எல்லாம் நீங்க போஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். அதாவது டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த விசிபிலிட்டி ஆஃப் திஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெப்சைட் கிளிக். வீடியோ வியூஸ் அகெயின் இதே தான் வந்து நீங்க வீடியோன்னு மட்டும் செலக்ட் பண்ணணும். இந்த என்கேஜ்மெண்ட் அண்ட் வீடியோ வந்து யூ நீட் டு ரன் இட். அதாவது நம்ம அங்க என்ன செலக்ட் பண்ணோம், வீடியோ வியூஸ்னா யூ நீட் டு செலக்ட். இங்க அந்த மீடியா செலக்ட் பண்ணுவீங்கல்ல, அந்த மீடியால வீடியோ இருக்கும், உங்களுக்கு இமேஜ் வராது, அவ்வளவுதான். Now we'll go to app install. Next week don't skip any class. ஏன்னா அட்வான்ஸ்ட் SEO, அதுல கூகுள் டாக் மேனேஜர் வரும். I'll be taking international SEO, கூகுள் அனாலிட்டிக்ஸ், அப்புறம் இமெயில் மார்க்கெட்டிங், யூடியூப் ஆப்டிமைசேஷன். 5 நாள் 5 கிளாஸ். அண்ட் அடுத்த சாட்டர்டே என்ன டேட் வருது? 1ஆம் தேதி 7ஆம் தேதி, கரெக்டா? 6ஆம் தேதி. 6ஆம் தேதி வந்து ஃபைனல் அசஸ்மெண்ட். யூ வில் பி ரன்னிங் ரெடிட் அண்ட் குவாரா ஆட்ஸ். இப்போ ஸ்னாப்சாட் நீங்க ரன் பண்ணணும்னா ஜிஎஸ்டி நம்பர்லாம் இருக்கா, அதான் கிரியேட் பண்றோம். சாட்டர்டே ஃபுல் டே வில் சிட். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரெடிட் குவாரா ஆட் ரன் பண்ணுங்க. ஸ்னாப்சாட் ஆட் ரன் பண்ண முடிஞ்சா ஸ்னாப்சாட் ஆடும் ரன் பண்ணலாம். அண்ட் இது வரைக்கும் நடந்ததுல வில் ஹேவ் அ டிஸ்கஷன். எந்த டாபிக்ல டவுட் இருக்கோ அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு வில் நடக்கலையா? ஸ்கிரீனிங் ஃப்ரம் உங்களுக்கு நடத்தலையா? அடுத்த பேட்சுக்கு மண்டே பண்ணிடலாம். எடுக்கலையா? சைட் அட்ரஸ் எப்படி பண்ணீங்க?
அது சொல்லவே இல்லை நோட் சைட் ஆடிட் பண்றது அவங்க சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஸ்கிரீமிங் ஃப்ரோ யூஸ் பண்ணுவீங்க இல்லையே தாரணி எடுப்பாங்களே இதுல போய் எடுக்கணும் பே எக்ஸ்பீரியன்ஸ் சைட்ல அது வந்து ஓகே ஒன்னு செம்ரஸ்ல அத்தாரிட்டி ஸ்கோர் எடுப்பீங்க இது எடுப்பீங்க ஸ்கிரீமிங் ஃப்ராக்ல தான் வந்து உங்களுக்கு the hot சொன்னாங்க அது யூஸ் பண்ணிக்கலாம் செக் பண்றது ஒரு plugins இருக்கும் plugins சொன்னாங்க சரி ஸ்கிரீமிங் ஃப்ராக் வந்து மண்டே எடுத்து சொல்றேன் மண்டே அட்டெண்ட் பண்ணுங்க ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு எந்த எமர்ஜென்சியும் கிடையாது வாங்க புரிஞ்சா ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்றீங்களா கிளாஸ் முடிச்சா மண்டே ஸ்கிரீமிங் ஃப்ராக் எடுக்க சொல்றேன் சரி இங்க வந்து ஆப் டு ப்ரோமோட் ஓகே செலக்ட் அன் ஆப் நம்ம அங்க செலக்ட் பண்ண ஆப் எல்லாம் இங்க வரும் இங்க அந்த ஆரோஸ் இதான் நம்ம ஆட் பண்ணோம் சோ அது இங்க ஆட் பண்ணணும் ரெஸ்ட் ஆல் will be the same இங்க வந்து நம்ம ஆண்ட்ராய்ட்ல இருந்து எடுத்திருக்கோம் so iOS will be disabled ஏன்னா பிளே ஸ்டோர்ல எடுத்திருக்கீங்க சோ இங்க வந்து நீங்க டிவைஸ் மாடல் இதெல்லாமே நீங்க கொடுக்கலாம் இப்போ இது வந்து எனக்கு ஐபோன் 15க்கு மேல தான் கம்பேட்டிபிளா இருக்கும்னா இல்ல வந்து நான் ஐபோன் 17 டார்கெட் பண்றேன்னா யூ கேன் யூஸ் தட் நான் ஜஸ்ட் சேயிங் an example சோ இங்க வந்து ஆப் இன்ஸ்டால்ஸ் நடக்கும் சோ ஆப் கிளிக் ஆப் இன்ஸ்டால் ஆப் இன்ஸ்டால் தான் வேணும் rest everything is the same and give next so call to action install primary app store India deep link என்ன அது கிளிக் பண்ண எங்க போய் லேண்ட் ஆகணும்ன்றது தான் டீப் லிங்க் இட் இஸ் an optional thing but வேணும்னா இப்போ ட்ரெஸ் மெட்டீரியல் எல்லாம்னா நீங்க இதை கொடுத்துக்கலாம் ஓகே and add media and give next and publish நம்ம இதை கொடுக்கல so next கொடுத்துட்டு publish கொடுத்துரு last one sales next சேல்ஸ்ல ஃபர்ஸ்ட் கேட்டலாக் இருந்தது ஓகே ஆனா இப்போ அது கேட்டலாக் வந்து டிசேபிள் இருக்கு மேபி அது அக்கௌண்ட் ஸ்பெசிஃபிக்கா டிசேபிள் ஆயிருக்கா இல்ல லொகேஷன் ஸ்பெசிஃபிக்கா டிசேபிள் ஆயிருக்கான்றது எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியல பட் ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒண்ணும் இல்ல நம்ம மெட்டால் ஆட் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தான் ப்ராடக்ட் நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்குன்னா கேட்டலாக் ஆன் பண்ற ஆப்ஷன் இருக்கும் அது ஆன் பண்ணிட்டோம்னா அந்த கேட்டலாக் நீங்க செலக்ட் பண்ண அவ்வளவுதான் கேட்டலாக் செலக்ட் பண்றதா மத்ததெல்லாம் சேம் தான் ஆனா இங்க இப்ப கேட்டலாகும் காமிக்க மாட்டேங்குது சோ இன்னொன்னு கேட்டலாக் இப்ப மெட்டால நீங்க கேட்டலாக் இருந்தா தான் நீங்க சேல்ஸ் ஆட் ரன் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது நான் சொன்ன ஃபார்மேட்டுக்கு உங்களுக்கு அந்த ஆட் வேணும்னா யூ நீட் டு ரன் கேட்டலாக் இன்னொன்னு எனக்கு ஒரு 500 ப்ராடக்ட் இருக்குது எனக்கு 500 காமிக்கணும் அப்படின்னா தென் யூ கேன் ரன் கேட்டலாக் இல்ல எனக்கு ஒரு 5 ப்ராடக்ட் தான் இருக்குன்னா நீங்க அது கரோசல் ஆட்ஸோ இல்ல நார்மல் வீடியோ ஆட்ஸோ கூட நீங்க ரன் பண்ணிக்கலாம் all age rest everything is same இங்க வெப்சைட் கன்வர்ஷன்ஸ் ஓகே இங்க இம்ப்ரெஷன்ஸா வேணும் இல்ல லிங்க் கிளிக்கா லிங்க் கிளிக் செலக்ட் கன்வர்ஷன் ஈவென்ட் இங்க என்னது ஓகே ஆட் டு கார்ட் optimize targeting rest everything is same next அடுத்து இங்க லேண்டிங் பேஜ் இல்ல இங்க வந்து லேண்டிங் பேஜ் இல்ல அந்த ப்ராடக்ட் பேஜ் இல்லாட்டினா அந்த கேட்டகரி பேஜ் இப்ப குர்தா அப்படின்னா வந்து இந்த பர்டிகுலர் இதுக்கு எனக்கு வேண்டாம் எனக்கு குர்தான்ற அந்த கலெக்ஷனுக்கு போடணும் then you can give the collection and you can add media all right and next and publish Twitter ad is very very easy compared to all others இதே மாதிரி தான் உங்களுக்கு ரெண்டு டைம் வராது யூஸ் இல்லன்னு கிடையாது நோ ஒன் இஸ் ரன்னிங் பிகாஸ் இட் இஸ் காஸ்ட்லி இன்னொன்னு இந்தியன் மார்க்கெட்ல இவ அதுல ரன் பண்றதெல்லாம் மிந்த்ரா அஜியோ அந்த மாதிரி தான் ரன் பண்ணுவாங்க ஸோ நம்ம ஆடியன்ஸ் வந்து எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அண்ட் இன்னொன்னு தேர் வாஸ் a person called முத்துன்னு சொல்லிட்டு முந்தின பேட்ச் அவன் வந்து அந்த கிளாத்திங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் பிளஸ் இ சேவா இதுன்னு வச்சிருக்கான் அப்ப அவன் கிளாத்திங் பிராண்டுக்காக தான் பண்ணா வெப்சைட் வந்து அவனுக்கு நாஸ்தி பண்ணிட்டானுங்க அதனால ஆட் ரன் பண்ண முடியல முந்தானே தான் கூப்பிட்டுட்டு சார் நான் ஒரு இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணேன் இந்த மாசம் ஓப்பன் பண்ணேன் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஆட் ஆயிருக்காங்க ஆனா வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் நீங்க அதை பார்த்து சொல்லுங்க நான் லிங்க் அனுப்புறேன் அப்படின்னு
சரி அப்படின்னு லிங்க் எடுத்து பார்த்தா மே 9ஆம் தேதி அவன் இதை ஓபன் பண்ணியிருக்கான். அந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி போஸ்ட் போட்டிருக்க. மொத்தமா 12 போஸ்ட், 5000 ஃபாலோவர். 5000 ஃபாலோவர், ஒண்ணு கூட வீடியோ கிடையாது, எல்லாமே போஸ்ட். எல்லாமே ஒரிஜினல், எல்லாத்துக்கும் லைக் 3000 2000 இருக்கு. இஸ் டூயிங் இ சேவா. சரியா? இ சேவால உனக்கு பாஸ்போர்ட் வேணுமானலாம் இல்லை. அடுத்தது மக்கள் நலத்திட்டம் ஒண்ணு வருது, இப்பவே என்ரோல் பண்ணிக்கிங்க. அது டீடைல் வேணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்தது குழந்தைங்களுக்கான எஜுகேஷன் லோன் வேணுமா, இந்த மானியம் இருக்கு. சோ நான் ஜஸ்ட் வந்து நான் பாஸ்போர்ட் பண்ணுவேன், நான் வந்து ஆதார் கார்டு பண்ணி தருவேன், அவன் போஸ்ட் பண்ணாம he knew people's need and necessity and he posted. அடுத்து உனக்கு லோன், உன்னோட குழந்தைக்கு வந்து எஜுகேஷன் லோன் வேணும். ஆமா, போலோஸ் எப்படி ஆட வந்து சப்சிடி பத்தி தெரியணும். அவன் சொல்றான் சோலார் பேனல் வந்து வீட்டுக்கு வையும், உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சப்சிடி வருது. ஐ நீட் சப்சிடி. நீங்க நினைக்கிறீங்க நமக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றனால அப்படி கிடையாது. நிறைய பேர் சப்சிடி எப்படி படம் அரவிந்த் இருக்காரு, அவரோட அப்பா கவர்மெண்டோட என்ன ஸ்கீம் வந்தாலும் he knows that. So அவர் வந்து நேரம் ஆபீஸ்ல போய் என்ன ஸ்கீம் வந்திருக்கு, இந்த பேஜை ஃபாலோ பண்ண ஸ்கீம் எல்லாம் தெரிஞ்சிட போகுது. ஸோ he knew பீப்புளுக்கு என்ன தேவை அப்படின்றது போடும். அவன் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு போட்டு அவ்வளவு ஃபாலோஸ் வந்துருக்க மாட்டாங்க. அண்ட் அந்த 9ஆம் தேதி 20 நாள் 12 போஸ்ட் போட்டிருக்க. 12 போஸ்ட்டுக்கு அவனுக்கு இவ்வளவு ஃபாலோஸ் வந்து ஜஸ்ட் போஸ்ட் ஒண்ணு கூட இல்ல. அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறேன்னா இஸ் நவ பிளானிங் டு டு தி ட்ரைனிங். ட்ரைனிங் என்னன்னா இ சேவா எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ட்ரைனிங் இஸ் ப்ரொவைடிங். He said how to increase my followers now. I said come in front of the camera. Come in front of the camera. இதே விஷயத்தை 40 செகண்டுக்குள்ள சொல்லு. Now mix you. அப்ப ஆபீஸ்ல ஒரு பொண்ணு இருக்கா, எடுக்கணும். Never involve any others for your name. ஏன்னா உங்க ஃபேஸ் வேல்யூ தான் உங்க பிராண்ட். ஸோ நீங்க கேமரா முன்னாடி வந்தே ஆகணும். அது வந்துதான் தீரும், வேற வழியே இல்லை. எனக்கு வந்து கேமரா முன்னாடி கூச்சோம் அப்படின்னா முடியாது. You need to break that and come. See how an Instagram page within not even 20 days. அவன் எந்த மார்க்கெட்டிங்கும் பண்ணது, கீழே போட்டிருக்கிற கேப்ஷன் ரொம்ப சிம்பிளா சாட் ஜிபிடி தான் போட்டிருக்கு. So wonders can happen and you need to know one thing. ஒண்ணுமே பண்ணல, அவன் பேஜை கிரியேட் பண்ணி அவன் இவ்வளவு வந்தது அவனுக்கு விஜய் சிஎம் ஆன மாதிரி தான். சரியா? இந்த மாதிரிதான். அண்ட் யூ நோ வாட், அவன் கிளாஸுக்கு வந்து அவன் மொத்தமா 2 நாள் தான் லீவ் எடுத்தான். அந்த 2 நாள் எதுக்கு லீவ் எடுத்தான்னா, இது ஆக்சுவலி வந்து ஒரு கேரளா பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா, அந்த பொண்ணு டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிருக்கு. தொடுபுழா வரைக்கும் போகும் கோர்ட்டுக்கு, வேணும்ட்டு அலை விட்டுட்டு இருக்கு. அண்ட் அதுக்கு நடுவுல அந்த பையன் வந்து படிச்சான். அண்ட் he is 38 years old. ஸோ கொஞ்சம் நம்மளதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு பார்த்துட்டு அடுத்த பேட்ச்ல ஒருத்தர் வருவாங்க, அவன் நடக்க கூட முடியும். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு இருக்கிறதுல ஒரு பிரச்சனையான்னு பார்த்துக்க. இனி ஒரு வாரம் உங்களுக்கே என்ன நடந்தாலும் பரவாயில்ல. சரியா? கம் சிட் ஹியர். அவ்வளவுதான் சொல்லுவேன். சி வனிதா மேடம் நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன்னா, அவங்க ஜாயின் பண்ணும்போது சொன்னாங்க ஆன் அண்ட் ஆஃப் தான் நான் வருவேன். எனக்கு இனிமே நீங்க அடுத்த வாரம் நினைக்க வாட் எவர் த ப்ராப்ளம் இஸ் கம் அண்ட் சிட். எடுங்க, எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு போய்க்கிங்க.